ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம சத்யா சமையலில் நாட்டு காய்களை பயன்படுத்தி வைக்கக்கூடிய நாட்டு காய்கறி குழம்பு எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற ரெசிப்பியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். நான் பச்சை மொச்சை ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கிளிமூக்கு மாங்காய் பாதி அளவுக்கான மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், பொரியல் தட்டை. இந்த பக்கம் கிழங்கு வகைகளில் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேப்பங்கிழங்கு. அதாவது கிழங்கு வகைகளும் நாட்டுக்காய்களும் தான் இந்த குழம்புக்கு பயன்படுத்துவோம். பூண்டு ஒரு 4-5 பல், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சாச்சு. இதில் 2 தக்காளி பழத்தை கரைச்சிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள், காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இந்த மசாலாவை நம்ம கலந்து வச்சுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயிலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் இப்போ தாளிப்பு பொருட்கள் எதுவும் சேர்த்த வேண்டாம். குழம்பு இறக்கும்போது தாளித்து கொட்டணும் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த புளி, தக்காளி, சாம்பார் பொடி கலவையை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம மொச்சக்காயை பச்சை மொச்சையாக தான் எடுத்திருக்கேன், வேக வைக்காமல். அதனால் குழம்பு கொதிக்கும்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மொச்சக்காயை சேர்த்து வேக வச்சுக்கலாம். மொச்சை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மற்ற காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். காய்கறிகள் எல்லாமே பெருசாக நம்ம கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது உடையாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மொச்சை வெந்துருச்சு. இனி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு காய்கறிகள் பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் தான் நம்ம பயன்படுத்துவோம். 5 காய், 7 காய், 9 காய் இந்த மாதிரி நம்ம சேர்த்துவோம். இதில் கண்டிப்பாக நாட்டுக்காய்களும் கிழங்கு வகைகளும் தான் நம்ம சேர்த்துவோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு, புளிப்பு, காரம் சரியாக இருக்கான்னு பார்த்து மூடி வச்சு காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ 3/4 பாகம் காய்கறிகள் வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து திரும்பவும் மாங்காய் வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். இந்த காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருக்கிறதுனால இந்த புளியிலேயே நல்லா கொதித்து வேகும்போது காய் எல்லாமே அந்த புளிப்பு பிடிச்சி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி பச்சரிசி சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடுகு, வெந்தயம், மிளகாவத்தல், கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளித்து விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த பழக்காய் பொங்கல் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அருந்திட சுவைத்து பாருங்கள். Thank you.